கோட்டு சூட்டு என்பது யாருடைய அடையாளம்? பிரிட்டிஷ்காரோடைய அடையாளம். அந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கப்பட்டதுலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த வரலாறு கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையோட வரலாறே உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஜார்ஜ் என்ற இடத்துல வந்து ஜோசப்ன்ற ஒருத்தர் இருக்கிறாரு. ஜார்ஜ் எப்படி வந்து கோட் ஷூட் போட்டிருப்பாரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப்பும் வந்து கோட்டு ஷூட்டு போட்டிருக்காரு. தாய்நாட்டுக்கு மரியாதை செலுத்துகிறதோ வணக்கம் செலுத்துறது தான் அந்த பாடல். தாய்நாட்டில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை வலியுறுத்துறது தேசிய கீதம். இதுதான் டிஃப்ரென்ஸு. தமிழ்த்தாய் வாழ்த்துக்கே நீங்கள் முதல்ல பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். முதல்ல நீங்கள் 3வது இடத்துக்கு தள்ளப்படுது. இங்கே எப்போவுமே சொன்ன முதல் இடம் யாது, அதுதான் மரியாதை. இப்போ உதாரணத்துக்கு யாருக்கு முதல் மரியாதை? விஜய்க்கா புஷி ஆனந்துக்கா? வந்தே மாதரம்னா சொல்லக்கூடாத வார்த்தையா? அது நான் இப்போ வந்து அதையா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புறந்தலை பார்க்குறீங்க? யாரும் புறந்தளவே இல்லை. இங்கே தேசிய கீதம்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அரசியலமைப்புப்படி வந்து தேசிய கீதமாக வந்து அறிவிக்கப்பட்ட அந்த ஜனகணமன எதனால் 2வது இடத்துக்கு தள்ளப்படுது? செங்கோட்டையன் அவர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி அப்போ முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா படத்தை வச்சிருந்தார். அமைச்சர் அவையில் வந்து அமைச்சராக பங்கேற்ற பிறகு நீங்கள் அந்த படத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜெயலலிதா விசுவாசம்னு நீங்கள் சொல்கிறத விட நான் கேட்டால் இங்கே விஜய்கிட்ட விசுவாசமானது ஒரு கேள்வியாக இருக்கும். சங்கீதா இருந்து அவங்க ஆனந்த கண்ணீர் விட்டாங்கன்னா அதுக்கு வேல்யூ வேற. இவங்க ஆனந்த கண்ணீர் இல்லை, ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஜோசப் விஜய் நீங்கள் சொன்னீங்களே, சந்திரசேகர் ஜோசப் விஜய்னு சொல்லுங்களேன், அதானே கவுண்டர் கரெக்டு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லும் போது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நான் எப்படி இதெல்லாம் சொன்னேன்னா இவர் கழகத்தை பண்ணுறாரு, அதை பண்ணுறாரு, இப்போ நம்ம நியாயத்தை தான் பேசிட்டு இருக்கிறோம். மனசில் இருக்கிறது பேசிட்டு நம்ம ஃப்ரீயாக இல்லாம். இது இனி விஜய் ஆச்சு அவங்க ஆச்சு, ஆனால் இருக்கிறத சொல்கிறேன் நான். மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஜார்ஜ் கோட்டை சிம்மாசனத்தில் விஜய் கோட்டு சூட்டு போட்டு அமர்ந்துட்டார் சார். எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நேற்று பதவி ஏற்றார். அங்கே பதவியேற்கும் போது ஆண்டவன் மீது ஆணையாகன்னு சொன்னார். இன்றைக்கு உளமாறன்னு சொல்லியிருக்காரு. ஒரு மாறுதல் வந்திருக்கு, மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இன்னொன்று, இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்துல பாடப்பட்டது. அதுக்கு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜனாவும் அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. அதையும் நீங்கள் பார்த்தீங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? மாற்றம் வந்திருக்கா? தமிழ் நம்ம எல்லாத்தையும் நேர்மையான பார்வையில் பார்த்தாலும் சில பேர்ன்றோட தாவேக்கா தரப்பில் இருக்கலாம், அல்லது தாவேக்கா ஆதரவான இருக்கக்கூட என்னங்க எதை செஞ்சாலும் குறை சொல்லிங்கன்னா எப்படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளபடியே வந்து நம்ம யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, யார் ஆதரிக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்கல. நம்ம நியாயமாக பேசுகிறோம், நேர்மையாக பேசணும்னு நினைக்கிறேன். கடந்த காலத்துலையும் அதை கடைப்பிடிச்சோம், இப்போது நம்ம தொடர்ந்து கடந்த ஆட்சியிலையும் அதுதான் கடைப்பிடிச்சோம், இந்த ஆட்சியிலையும் அதுதான் கடைப்பிடிக்க போகிறோம். இந்த ஆதரவு எதிர்ப்புன்றது மாறிலாம் நமக்கு கிடையாது. சரியாக செய்தால் பாராட்டுவோம், தப்பாக செய்தால் அதை வந்து பார்த்தோம்னா வந்து சுட்டி காட்டுவோம். அதுதான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இப்போது நம்ம அதான் செய்ய போகிறோம். அதுக்காக இவங்க வந்து தாவேக்கால இருக்கிறவங்க வந்து கோச்சிப்பாங்க, இந்த நம்மளுக்கு 200 ரூபா ஊப்பின்னு சொல்லி முத்திரை குத்துவாங்க. அதுக்கு ஏற்கனவே குத்துனாங்க அவங்க. சரிங்களா? நமக்கு அதெல்லாம் கிடையாது. இருக்கிற விஷயத்த பேசணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் வந்து கையெழுத்திடக்கூடிய அந்த கோட்டு ஷூட்டு அது யாருடைய அடையாளம்னா பிரிட்டிஷ்காரனுடைய அடையாளம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணீங்க. இப்போ இதை தாண்டி சொன்னால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, என்ன சார் எது செய்தாலும் குறை சொன்னேன் அப்படி சார். ஆனால் கோட்டு சூட்டு என்பது யாருடைய அடையாளம்? பிரிட்டிஷ்காரனுடைய அடையாளம். அந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து உருவாக்கப்பட்டதுலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த வரலாறு கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையோட வரலாறே உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஜார்ஜ் என்ற இடத்துல வந்து ஜோசப்ன்ற ஒருத்தர் இருக்கிறாரு. ஜார்ஜ் எப்படி வந்து கோட் ஷூட் போட்டிருப்பாரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப்பும் வந்து கோட்டு ஷூட்டு போட்டிருக்காரு. அவ்வளோதான் இங்கே சொன்னது வந்துக்குன்னா. நீங்கள் கோட்டு ஷூட்டுன்னு சொன்னதுனால நான் சொல்கிறேன். இதை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினது கேட்குறீங்கள, என் கருத்து என்னென்னா, ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற அந்த மரபு வழியாக வந்து வழி வழியாக வரக்கூடிய அந்த மரபு இருக்குல்ல, அதை பின்பற்றணும். இல்லை நீங்கள் மாற்றம் செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த மாற்றம் குறித்து மக்களுக்கு தெரிவிக்கணும். இது இன்ன காரணத்துக்காக இந்த முறையை நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போது காலமாக முதலமைச்சருக்கு பதவி ஏற்கிறதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மரபு இருக்குது.
அந்த மரபில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் பண்ண போகிறீங்க. நீங்கள் புதுசாக ஒன்று செய்யலாம்னு நீங்கள் ஐடியா பண்ணுறீங்க. அதாவது என்னென்னா வந்தே மாதரம் பாடல் பாடணும், அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடணும். வந்தே மாதரத்துக்கும் ஜனகணமன அதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஜனகணமன வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்லேயே சொல்லிவிடும், ஜனகணமன வந்து பார்த்திங்கன்னா தேசிய கீதம். அப்போ வந்தே மாதரம்னு கேட்டிங்கன்னா அது தேசிய பாடல் தான் சொல்கிறாங்க. பட் தேசிய கீதத்துக்கும் முந்தைய அந்த வந்தே மாதரத்துக்கு திமுக தரப்பில் ராசா அவர்கள் ஒரு விளக்கம் அழகாக கொடுத்திருந்தார் பாராளுமன்றத்தில். அந்த வந்தே மாதரம் பாடல் வந்து இந்து ராஷ்டிரத்துக்கு ஆதரித்து நம்ம திமுககாரங்களுடைய பார்வையை நம்ம வந்து வைக்க வேண்டாம், நம்ம பொதுவாக இல்லை அந்த பாடலில் முஸ்லீம் கிறிஸ்துவ அதுதான் சார் இங்கே வந்து என்னென்னா முழுக்க முழுக்க இது வந்து ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடியது தேசிய கீதம். இது ஜனகணமன அது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒற்றுமையை வலியுறுத்தும். திராவிட நல் திருநாடுன்னு கூட வரும். சரிங்களா? நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா, திராவிடம்னா வந்து கிடையாது. திராவிடத்துக்கு ஒரு அடையாளம் இருக்குது, திராவிட நல் திருநாடு அப்படின்ற அந்த வார்த்தை. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒற்றுமையை வலியுறுத்துறது தேசிய கீதம் சார். இது வந்து என்னென்னா குறிப்பிட்ட ஒரு மதம் சார்ந்து அது எந்த மெஜாரிட்டி மதம்னா அவங்களுக்கு தெரியும் இல்லை, அது வந்து வலியுறுத்தக்கூடிய சில பாடல்கள் இருக்கும். ஆனால் அதை காண்டி நம்ம அப்படி புறந்தள்ளிட முடியாது. அதுக்கு முன்னாடி கேட்டினா அந்த தாய்மண்ணை வணங்கக்கூடியதாக இருக்கும். தாய்மன்றது அந்த சிறப்பு. வந்தே மாதத்தோட சிறப்பு என்ன கேட்டினா தாய்மண். வந்தே மாதரம் என்பதே என்னன்னு கேட்டினா தாய்மண்ணையை வணக்கன்றது தான். கண்டிப்பாக. சரிங்களா? அப்போது தாய்க்கு வந்து தாய்நாட்டுக்கு மரியாதை செலுத்துகிறதோ வணக்கம் செலுத்துறது தான் அந்த பாடல். தாய்நாட்டில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை வலியுறுத்துறது தேசிய கீதம். இதுதான் டிஃப்ரென்ஸு, பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இங்கே வந்து தாய்நாட்டோட ஒற்றுமை. மாண்புமிகு ஆதவர்ஜனோட அந்த வார்த்தை, அந்த அறிவுரை இப்போ நானும் அப்படி தான் சொல்லணுமா? இல்லை சொல்லுங்கள். சரி சொல்லுங்கள். மாண்புமிகு ஆதவர்ஜனா அவர்கள் சொன்ன அந்த விளக்கத்தை நீங்கள் ஏற்கிறீங்களா? இல்லை, விளக்கன்றது சரி கிடையாது. அது என்ன விளக்கம்? அது இது வந்து தெரியாமல் நடந்துருச்சு, இப்போ அறியாமல் நடந்துச்சு, அதெல்லாம் ஆளுநரோட நடவடிக்கை, அதெல்லாம் சார். நீங்கள் முதல்ல இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லி? அதே ஆனால் வெஸ்ட் பெங்கால் அதே பாஜக முதல்ல பதவி இருக்கிறாரு, அங்கே பெங்காலியோட பாட்டு தான் போட்டு. அதை தான் சார் நான் சொல்கிறேன். இங்கே வந்து எப்போ நீங்கள் முதலமைச்சருக்கு அந்த பொறுப்பு ஏற்றுக்கிறீங்களா, டெசிஷன் உங்களுக்கு தான் இருக்கணும். இப்போ நான் சொல்கிறேன் இது இப்படி ஆயிடுச்சு, ஆண்டவன் மீதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆண்டவன் யார்? நீங்கள் சொல்ல ஆண்டவன் சொன்னீங்க. இங்கே ஒரு மதத்துக்கு ஒரு ஆண்டவன் இருக்கிறான் சார். இவங்க எல்லாருமே பொதுவாக வந்து ஜோசப் விஜயும் ஆண்டவன் சொன்னார். ஆண்டவன் மீது ஆணையின் அப்படி ஆணை ஆதவர்ஜனாக்கும் புஷியானந்துக்கும் மற்றவர்களுக்கும் அந்த ஆண்டவன் வந்து விஜய் தானே சார்? அது எனக்கு தெரியாது. நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, எல்லாருமே வந்து பொதுவாக ஆண்டவன் மீது ஆணையிட்டு நான் நினச்சிட்டேன்னு கேட்டேன். ஏற்கனவே ஆண்டவர் யார்? ஸ்டாலின் தானே, அவர் மீது ஆணையிட்டுன்னு சொல்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். ஆண்டவர் ஆமாம், அவர் தானே ஆண்டவன். ஆண்டவன் தான் யார்? அவர் தானே ஆண்டவர். கடந்த ஆட்சி ஆண்டவர் அவர் தானே. நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன். முதல்ல இந்த தமிழ்த்தாய் வாழ்த்துக்கே நீங்கள் முதல்ல பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். முதல்ல நீங்கள் 3வது இடத்துக்கு தள்ளப்படுது. இங்கே எப்போவுமே சொன்ன முதல் இடம் யாது, அதுதான் மரியாதை. இப்போ உதாரணத்துக்கு யாருக்கு முதல் மரியாதை? விஜய்க்கா புஷியானந்துக்கா? சும்மா சொல்லுங்க. ஜோசப் விஜய் அவருக்கு தான் முதல்ல யார் இருக்கிறீங்களோ அவங்க தான் முதல்வர். அமைச்சரவையில் முதல்ல யார் இருக்கிறா அவங்க தான் முதல் மரியாதை. அவருக்கு மரியாதை இல்லை யாரும் கிடையாது. அவருக்கு 2வது மரியாதை, அடுத்து 3வது மரியாதை. இப்படி தான் மரியாதைன்றது, இப்படி தான் ஸ்கேல். அப்போ இந்த இடத்துல வந்து வந்தே மாதரத்துக்கு முதல் மரியாதை கொடுக்குறீங்க, தேசிய கீதத்தையே பின்னாடி தள்ளுறீங்க. அதுவே தப்பு. ஆனால் இதுதான் இங்கே தேசிய கீதத்துக்கு அப்புறம் நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 3வது தள்ளுறீங்க. அதுதான் சார். கடந்த காலகட்டத்தில் தேசிய, அதாவது இந்த தமிழ் பண் பாடுறதுனாலேயே ஆர்.என். ரவிக்கும் திமுக பெரிய முரண்பாடு இருந்தது. அவர் வந்தே மாதரம் 2 முறை பாட வேணும்னு சொல்றாரு. இதுதான் சார், இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கவர்னர்ல இந்த கவர்னர் வந்து வெஸ்ட் பெங்காலில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மாற முடியுது? அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2வது தள்ளப்பட்டால் கூட நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இதுக்கு முடிச்சிருங்க. முதல்ல வந்தே மாதரத்தை முதன்மை கொடுத்துட்டு அது வந்து தேசிய கீதத்துக்கு நீங்கள் 2வது தள்ளுறீங்க. முதல்ல அதுவே தப்புன்னு சொல்ல வரேன் நான். அது சில பேர் சுட்டி காட்டுறாங்க, சில பேர் வந்து கடந்து போகிறாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு மட்டும் பேசவில்லை, தேசிய கீதத்துக்கும் பேசுவோம். ஏன்னா இங்கே வி ஆர் ஆல் இண்டியன் இல்லையா? முதல்ல இருக்கிற தேசிய கீதமாக நீங்கள் 2வது தள்ளுறீங்க. இப்போ நேற்று தினம் கூட சில பேர் டிபேட்டில் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, வந்தே மாதரம்னா சொல்லக்கூடாத வார்த்தையா
அது நான் இப்போ வந்து அதையா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புறந்தலை பார்க்குறீங்க, இங்கே யாரும் புறந்தளவே இல்லை. இங்கே தேசிய கீதம்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அரசியலமைப்புப்படி வந்து தேசிய கீதமாக வந்து அறிவிக்கப்பட்ட அந்த ஜனகணமன எதனால் 2வது இடத்துக்கு தள்ளப்படுது? எதுக்கு வந்தே மாதரம் முதல் இடத்துக்கு வந்து கொண்டு வராங்க? அப்போது நீங்கள் சொல்கிற ராஜா சொல்கிற வார்த்தை எடுத்துக்க வேண்டியது தானே இருக்குது. அதான் இது யாரை திருப்திப்படுத்துறதுக்காக எடுத்துக்கலாம்? யார் திருப்தி சார்? ஏதாவது ஒரு இப்போ இவங்களை பொறுத்தவரைக்கும் முழு அடையாளமாக இந்தியாவே சங்கிகள் கூடாரமாக மாற்றணும். அதுக்கான ஒரு சின்ன சின்ன நடவடிக்கை தான் சார் இது. இதை கூட புரிஞ்சிக்க முடியல உங்களால். இல்லை, ஆண்டவன் மீது ஆணையம், ஆண்டவன் மீது ஆணையம். எந்த ஆண்டவன் சார்? சொல்லுங்கள் சார், எந்த ஆண்டவன் சார்? நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்களா, அந்த ஆண்டவரா? இல்லை இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்து கோயிலுக்கு போனீங்களா, அங்கேயா? யாரை சொல்கிறீங்க? அதுவே எங்கள் முரணால இருக்குது. உங்கள்கிட்ட இதிலே தெரியலையா உங்களுக்கு தெளிவான பார்வை இல்லைன்னு? எந்த ஆண்டவர் சார்? இல்லை ரெண்டுமே இல்லைங்க. அவர் ஸ்டாலின் உதவியில் தாங்க நாங்கள் வந்து இந்த அமைச்சரவையே வந்து அமைக்கப்பட்டிருக்கு, அதனால் அவர் மீது ஆணையிட்டு தான் நாங்கள் சொன்னோம். அதையாவது சொல்லுங்கள் இல்லையா? ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன தவறுகள் வந்து வராமல் பார்த்துக்கணும் சார். ஆனால் இதெல்லாம் தெரியாமல் பண்ணிட்டோன்றதெல்லாம் சரியான வார்த்தை கிடையாது. இது புரியுது. முக்கியமாக இங்கே அமைச்சரவை அந்த மாறிய அந்த அமைச்சரவையில் ஒரு பெரிய சலசலப்பெல்லாம் இருக்குது. இப்போ குறிப்பாக இந்த தாவேக்கா பக்கம் வெற்றி பெற்றவர்கள்லாம் எனக்கு உனக்கு என்ற போட்டி இங்கேயே ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் புதியவர்கள் எல்லாருமே, இவங்களெல்லாம் புதியவர்கள் சார். இவங்களுக்கே அந்த ஆசை இருக்கா சார்? இங்கே நல்லா பண்ணீங்க சார். இங்கே எழுதப்படாத சில விதிகள் இருக்குது. அதுக்கு பேர் மரபுன்னு கூட சொல்லிக்கலாம். விதிகள் கிடையாது, ஆனால் மரபு வழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மரபுப்படி வந்து அந்த மாதிரி இருக்குது. எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு 5 முறை வந்து எதிர்கட்சி வரிசையில் 5 முறை எம்எல்ஏ ஆகிட்டார்னா அவரை வந்து அமைச்சராக்கலாம், அமைச்சரவையில் இடம் தரணும். எதிர்கட்சியாக இருந்தால் கூட அவருக்கு அமைச்சரவையில் இடம் தரணும். ஆனால் அது மாதிரி இது வரைக்கும் நடந்த மாதிரி தெரியல எங்கேயும். நான் வரலாற்று குறிப்பெல்லாம் தேடி பார்க்குறேன் இல்லை. ஆனால் அப்படி ஒரு பேச்சு இருந்தது. எப்போது எம்ஜிஆர் பீரியடில் இருந்துச்சு. எதிர்கட்சி வரிசையில் 5 முறை தொடர்ச்சியாக ஒருத்தர் வந்து எம்எல்ஏ இருக்கிறாருன்னா, வெற்றி பெறாருன்னா, அவருக்கு வந்து அமைச்சரவையில் வந்து எதிர்கட்சி வரிசையிலேருந்து எடுத்து அவருக்கு அவர் எதிர்கட்சி அந்த கட்சியை சார்ந்து இருந்தால் கூட அவருக்கு வந்து அமைச்சர் பதவி தரணும்னு ஒரு மரபு இருந்தது. ஆனால் அது செயல்முறைக்கு வரல. ஆனால் அந்த மாதிரியான வாய்ப்பு வரல. 5 பேர் தொடர்ச்சியாக 5 முறை வந்து வெற்றி பெற்று எதிர்கட்சியில் வரல. அடுத்து அவங்க ஆளுங்கட்சிக்கு போயிடுவாங்க. தொடர்ச்சியாகவே எதிர்கட்சி வரிசையிலே ஒருத்தர் 5 முறை இருந்தாருன்னா அவருக்கு வந்து அமைச்சர் பதவி தரலான்ற மாதிரி கூட வந்து எம்ஜிஆர் காலத்தில் பேசப்படுது. இப்போது அப்படி பார்க்கும்போது ஒவ்வொன்றா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவுடைய அந்த அந்தஸ்து இருக்கு இல்லையா? அவருடைய அந்த வெற்றி இலக்கை வச்சு அவருக்கு அந்தஸ்து. குறிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏ இருக்கிறாரு, அவர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில், அதாவது முதலமைச்சர் கேண்டிடேட்டை விட பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஒருத்தர் ஜெயிச்சிருந்தார்னா அவருக்கு வந்து ஒரு அமைச்சர்கள் வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்குது, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒரு யாரை வெற்றி கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி பார்ப்பாங்க ஒரு சிலர். யார் ஒரு வெற்றி, இப்படி ஒரு ஸ்கேல் இருக்குது ஒன்றுக்கு. இப்போ உதாரணத்துக்கு விஎஸ் பாபுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்கணும். இந்த 9 பேர் லிஸ்ட்டே அவரை கொண்டு வந்திருக்கணும். காரணம் கேட்டால் வந்து முன்னாள் முதலமைச்சர் தொடர்ச்சியாக அந்த ஒரு தொகுதியில் வெற்றி பெறக்கூடியவர், அவரை வந்து இவர் தோற்கடிச்சிருக்கிறார். பின்னாடி 1000 கதை இருந்தாலும் பார்த்தா வெற்றி தோல்வின்னு பார்க்கும்போது மு.க. ஸ்டாலின் தோற்றுருக்கிறாரு. விரக்தியில் இருக்காருன்ற ஒரு ஆமாம், விரக்தி வரந்தார செய்யும். இப்போது ஒரு களமாடுறதுக்குன்னு ஒரு துணிச்சல். இப்போ கேண்டிடேட்டாக நிற்கிறேன்னா நிறைய பேர் நழுவி கூட இருப்பாங்க. இப்போ விஎஸ் பாபு என்ன சொல்கிறார், நான் கண்டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டு வாங்குறாரு இல்லையா? அப்படின்னு வந்து அந்த எதிர்த்து நிற்கிறதுக்குன்னு ஒரு இருக்குது, ஒரு சக்தி இருக்குது தானே செய்யுது. அவரோட கட்டுப்பாட்டில் ஒரு 4 எம்எல்ஏக்கள் இருக்கலாம். ஏன்னா இப்போது உங்களுக்கு பொதுவாக சொல்கிறேன், இருக்கிறதுலே வந்து ஃபினான்ஷியல் சவுண்டு உள்ளவங்கன்னு கேட்டிங்கன்னா ஆதவ அர்ஜுனா, விஎஸ் பாபு, இது மாதிரி ஆட்கள்லாம் நினச்சா இன்றைக்கி சாயந்தரமே நீங்கள் வந்து ஒரு 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா ரெடி பண்ணணும்னா ரெடி பண்ணுவாங்க நிற்க விடாவே. அந்த அளவுக்கு வந்து சாமர்த்தியம் இருக்குது. சரிங்களா? அது கம்மி நான் சொல்கிறது. 5 கோடி 10 கோடி கிட்ட 50 கோடி 100 கோடி கூட அவங்க ரெடி பண்ணுற அளவுக்கு இருக்குது. பட் நம்ம பார்க்காம சொல்லிடக்கூடாதுல்ல. அப்புறம் எங்கெங்க இருக்குது எங்ககிட்ட இவர் பண்ணி இஷ்டத்துக்கு உட்காந்து சொல்லி தகவல் இருக்குது. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பணக்காரர்கள் லிஸ்ட்டு வந்திருக்கு. அதுதான் எம்எல்ஏவாக இருக்கிறவங்கள. அதுதான் நான் சொல்கிறேன். அதில் வந்து லீமா ரோஸ் இருக்காங்க. அதுதான் சார். இவங்கெல்லாம் மார்ட்டின் சார்லஸ் இவங்கெல்லாம் வந்து உழைச்சி சம்பாரிச்சவங்க. யார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இவங்கெல்லாம் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்சி சம்பாரிச்சவங்க. அதனால் இவங்களுக்கு சர்வசாதாரண அந்த 100 கோடி 50 கோடிலாம் சரிங்களா? அதுவும் இவர் ஏழைகளுக்கெல்லாம் நிறைய நல்லது செஞ்ச மனுஷன். இந்த லிஸ்ட்டில் ஜோசப் விஜயும் வர்றாரு. ஜோசப் விஜய் வந்துடுவார் சார். அதுவும் குறிப்பாக நான் சொல்கிறது அதெல்லாம் நான் சொல்கிறேன்ல. இப்போ விஎஸ் பாபுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக வண்டி இழுத்து இது சொல்லுவாங்க இல்லையா? வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூட்டை தூக்கி அவளுக்கு கடுமையாக உழைச்சி சம்பாரித்த சொத்து தான் அவங்கக்கிட்ட இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால்
ஒரு சவுண்டான ஆட்கள் இவங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இந்த வெற்றி தோல்வின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நபரை வந்து அவர் வீழ்த்திருக்கிறார். முக்கியமான வந்து ஒரு விக்கெட்டை வீழ்த்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல சார் கிரிக்கெட்டில் கூட. திமுக தலைவர், முன்னாள் முதலமைச்சர். இப்போ ஒரு சலசலப்பாகல சார். இப்போ மேன் ஆஃப் த மேட்ச்னு சொல்லி ஒன்று கொடுக்கும்போது எல்லா வந்து கண்டிப்பாக எல்லா தகுதியும் பார்த்து தானே கொடுப்பாங்க மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கும்போது. அதனால் வந்து இந்த இடத்துல அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கணும். அந்த 9 பேர் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கணும். அது வந்து இல்லை, அடுத்த ஒரு அமைச்சர் லிஸ்ட் இருக்கு, அமைச்சர் இருக்கலாம் சார். பட் இருந்தாலும் பேர் இருக்கலாம். பட் இருந்தாலும் செகண்ட் தானே. ஆறுன கஞ்சி தானே. வரலாற்றில் வந்து முதன்முறை வந்து வரலாற்று சாதனை என்று பார்க்கப்படும் போது அந்த வரலாற்று சாதனை 9 அமைச்சர்கள் கொண்ட குழு வந்து பதவி ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல விஎஸ் பாபு பேர் வராது இல்லை. அதுக்கப்புறம் சொல்லலாம் அமைச்சரவை விரிவாக்கத்தில் வந்து அவர் பேரை ஆனால் கொண்டு வந்திருக்கணும். இந்த 9 பேரில் ஒருத்தர் கொண்டு வந்திருக்கணும். அது பை இதுக்கும் கூட ஏதாவது விளக்கம் சொல்லுவாங்க, பை எரர்னு. ஆதவர்ஜனா கொண்டு வரீங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு முக்கியஸ்தர்னு சொன்னாங்கன்னா ஒன்றும் அவர் நான் கட்சியை ஃபோன் பண்ணவரா? நீங்கள் சொல்லுங்கள். ஆதவர்ஜனா கட்சியை ஃபோன் பண்ண ஆள் கிடையாது. புஷியானந்த் சொல்லுங்கள், ஃபவுண்டிங் டைமில் அவர் இருக்கிறார் இல்லையா? அப்போ அதுக்கு பிறகு தான் எல்லாருமே புஷியானந்த் ஒருத்தரை தவிர்த்துட்டு அதுக்கு பிறகு தான் எல்லாரும் வந்து இணைகிறாங்க. அப்போ புஷியானந்துக்கு செகண்ட் பிளேஸ் கொடுத்தல நோட் அது வேறு. அது நீங்கள் அது என்ன வேணா இருக்கட்டும், இது சவுட்டு மண்ணாக இருக்கட்டும், களிமண்ணாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். ஆனால் வந்து புஷியானந்த் என்பவர் யார்? அவருக்கு அந்த 2வது இடம் வழங்கப்பட்டதில் வந்து ஒன்றும் மறுக்க முடியாதுல்ல, சரிங்களா? அவர் இந்த ஸ்டேட்டை சேர்ந்தவரா இல்லையா அதெல்லாம் செகண்ட். ஆனால் கட்சின்னு பார்க்கும்போது நான் சொல்கிறது கட்சி அடிப்படையில் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. கட்சி அடிப்படையில் கேட்டால் விஜய்க்கு நெக்ஸ்ட் பிளேஸ்னால் அது வந்து புஷியானந்த் அவர்கள், சரிங்களா? ஆனால் வந்து இப்போ இதே ஜான் வராமதுக்காக விஜய்க்கு அடுத்த பிளேஸ் ஜான் தான் இருக்கணும். ஏன்னா ஜான் தான் வந்து எல்லாமே ஆதி அந்தம் அத்தனையும். ஆனால் வந்து ஜான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வர முடியாது. அப்போ இந்த இடத்துல புஷியானந்த் தான் வந்து செகண்ட் பிளேஸ் வரணும். அப்போ அதுக்கு அடுத்ததுலாம் நீங்கள் வந்து யாரை வேணால் நீங்கள் போடலாம், சரிங்களா? அது வந்து கட்சிக்காரனை தான் போடணுமா? அந்த 9 பேரில் இன்னும் சொல்ல போனால் 3வது இடத்துக்கு வெங்கட்ராமன் தான் வரணும். வெங்கட்ராமன் ரோல் தான் அங்கே. ஆனாலும் வந்து இப்போ வெங்கட்ராமன் 9 பேருக்குள்ளே இருக்கிறார், அது பிரச்சனை கிடையாது, புரியுங்களா? எப்போயும் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் தான் பிரச்சனை வரும். இந்த 9 பேரில் ஏன் வந்து விஎஸ் பாபு இல்லைன்றது ஒரு நியாயமான கேள்வி தான். இப்போ தாவேக்கால இது பிரச்சனையே கிடையாது. அடுத்து திருச்சியில் யார் நிற்க போகிறா? ஏன்னா திருச்சியை தான் ரிசைன் பண்ணியிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய். சார் எப்படி இருந்தாலும் ஒரு 2-3-4 நாள் ஒரு வார்த்தை வந்துடும் சார். அதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கல. சகாயம் ஐஏஎஸ் கூப்பிட்றதா இருக்கு. இல்லை அவர் முடியாது நிற்கிறாரு. இல்லை அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன வேணால் நடக்கட்டும். இப்போதைக்கு மெஜாரிட்டி வந்து 13ஆம் தேதி ப்ரூவ் பண்ணோம், சரிங்களா? அது உடனே வச்சுலாம் ஆகிற கதை கிடையாது. நாளைக்கே அறிவித்து எலெக்ஷன் கமிஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணோம், சரிங்களா? இப்போ 13ஆம் தேதி அவர் ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணி ஆகணும், கொடுத்தாகணும். 13ஆம் தேதி என்று கேட்டால் மெஜாரிட்டி தான். இப்போ தான் அதிமுகவில் வந்து நிறைய கிடைக்கும் போல இருக்க, எதிர்பார்த்ததை விட அதிமுக கூறாக உடஞ்சிருச்சு. இன்னொரு உங்ககிட்ட முக்கியமான விஷயம், திரு செங்கோட்டையன் அவர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி அப்போ முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா படத்தை வச்சிருந்தாரு. இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஏற்கனவே அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு முதல்ல. பட் இது நியாயம் இல்லை. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவரை நீங்கள் வந்து இருந்தீங்க, அந்த கட்சியை விட்டு விலகி வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்சியோட ஒரு பிராண்டாக பார்க்கப்படக்கூடிய விஜய் தலைமையில் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருந்ததெல்லாம் கூட நம்ம. ஆனால் ஒரு புதிய அமைச்சரவையில் வந்து அமைச்சராக பங்கேற்ற பிறகு நீங்கள் அந்த படத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஜெயலலிதா விசுவாசம்னு நீங்கள் சொல்கிறத விட என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே விஜய்கிட்ட விசுவாசமானது ஒரு கேள்வியாக இருக்குது. அது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. யாரும் ஏற்றுக்க தாவே கலருக்கும் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. பொதுவாக சொல்கிறேன். நம்ம அந்த கட்சியில் தொண்டராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது சார். ஒரு நேர்மையான பார்வையாளர் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. அது எப்பயுமே பண்ணக்கூடாது சார். இப்போ ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல நம்ம சொல்லும்போது கவனமாக கேளுங்க. இதெல்லாம் வந்து இதுதான் பார்க்கணும். எப்படி வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் மீது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு அதிருப்தி வந்தது தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது தெரியுமா? அவர் அந்த ஆடியோவில் பேசுனது போனது வந்தது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு தப்பு பண்ணார். என்ன தப்பு பண்ணார்னா, இதுதான் மரபு மீறல்ன்றது. அதுதான் அவருடைய அலுவலக அறையில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞருடைய படத்தையும் அவங்க அப்பா படத்தையும் வச்சார் சேர்த்து. அவங்க அப்பா யார் உங்களுக்கு தெரியும். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட அப்பா வந்து பிடிஆர் பழனிவேல் ராஜன். ஸோ அப்பாவுடைய படத்தை வச்சுக்க சில வேலை தாத்தா படத்தை வைக்கலன்னு வச்சுக்கேன். ஏன்னா வந்து பிடி ராஜன்றது அவங்க தாத்தா படத்தை வைக்கல. கலைஞர் படத்தையும் வந்து முன்னாள் சபாநாயகர் அவங்க அப்பா யாருன்னா பழனிவேல் ராஜன்.
பாண்டியராஜன் படத்தையும் வந்து கலைஞர் படத்தையும் வச்சார். அது மரபு மீறல். எப்போவுமே வழக்கமாக என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா 2 படம் வைக்கிறதுக்கு அனுமதி சார். திமுக பொறுத்த வரைக்கும் அண்ணா படம் வைப்பாங்க, கலைஞர் படம் வைப்பாங்க. வழக்கமாக கலைஞர் வந்து முதலமைச்சர். அந்த அடிப்படையில் உள்ளபடியே யாருடைய படத்தை வச்சுருக்கேன்னா அண்ணா படத்தை வச்சுருக்கலாம், கலைஞர் படத்தை வச்சுக்கலாம். ப்ரெசண்ட் முதல்வர் யார்? ஸ்டாலின் படத்தை வச்சுருக்கோம். ஆனால் அவர் வந்து ஆஃபீஸ் அறையில் வந்து கேட்டால் அவங்க அப்பா படத்தை வச்சார். நீங்கள் ஸ்டாலின் படத்தை ஏன் வைக்கலை, கலைஞர் படத்தை ஏன் வைக்கலன்னு கிடையாது. ஆனால் அவங்க அப்பா படத்தை வந்து வச்சுருந்தார் அவருடைய அலுவலகத்தில். அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வைக்க முடியாதுல்ல. அஃபிஷியலாக வந்து ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது அதுபடி தான் நடந்துக்கணும். அது மீறல் ஆச்சு. இது அலுவலக அறையில். இப்போ நான் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த தாவேக்கால இருக்கிற நிர்வாகிகளை கேட்குறேன். விஜய் முதலமைச்சர் விஜயே நான் கேள்வி கேட்குறேன். மாண்புமிகு முதலமைச்சர் விஜயை நான் கேள்வி கேட்குறேன். ஒரே கேள்வி தான் கேட்டேன். இப்போ பாக்கெட்டில் வச்சுருக்கிறாருல ஜெயலலிதா, அதை நான் அனுமதிக்கிறீங்கல்ல. நாளைக்கு வந்து அவருடைய அலுவலில் கூட பார்த்தீங்கன்னா வந்து அறையில் கூட வந்து ஜெயலலிதா படத்தை வைப்பீங்களா? சொல்லுங்கள் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து ஒரு முறை வேணும் சார். இதெல்லாம் வந்து ஒழுங்கு வேணும் சார். நீங்கள் இந்த இடத்துல பல நாட்கள் வந்து அவர் வந்து அந்த துண்டே போடாமல் இருந்தார். யார்? இதே செங்கோட்டையன் வந்து தோளில் தாவேக்கா துண்டே போடாமல் இருந்தார். ஏன்னா அதிருப்தியில் அவர் வந்து முழு ஈடுபாட்டில் இல்லை. இது பல பல இடங்களில் புலம்புனதுலாம் இருக்குது. இதெல்லாம் முன்னாடி சார். இப்போ நீங்கள் அமைச்சர் பதவி ஏற்றுட்டீங்க. அந்த இடத்துல ஒன்று நீங்கள் விஜய் படத்தை வைங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா படமே வைக்காதீங்க. ஒரு தாவேக்கா அமைச்சராக வந்து நீங்கள் மாறிட்ட பிறகு அங்கே வந்து நீங்கள் வந்து நான் ஜெயலலிதா படத்தை வந்து வச்சுப்பேன்னு சொல்கிறது சரி கிடையாது. நாளைக்கு அலுவல் அறையில் என்ன பண்ணுவீங்க? சரி, இந்த படம்லாம் எதுக்காக வைக்கணும்? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் வந்து எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு அமைச்சர் வேலுமணி வந்து அறைக்கு வந்து ஒரு பத்திரிகையாளரோடு சேர்ந்து போயிருக்கேன். அங்கே நான் பார்த்த காட்சி பார்த்த உடனே கூட வந்து சொன்னேன், பத்திரிகையாளரோடு சேர்ந்து போயிருந்தோம் ஒரு இதுக்காக, ஒரு நேர்காணலுக்காக போயிருந்தோம். அப்போது நான் பார்த்து சுற்றி பார்க்குறேன், எங்கேயுமே வந்து எடப்பாடி பழனிசாமியோட படமே இல்லை. ஜெயலலிதாவோட இவர் ஒன்றா இருக்கிற மாதிரி படம் அந்த முழுக்க வந்து 2-3 படம் இருக்குது. அந்த 2-3 படத்துலையுமே வந்து ஜெயலலிதாவோட இருக்கிறார் இவர். எடப்பாடியோட படம் எங்கேயுமே இல்லை. ரூமில், ஹால்லேயே இல்லை. ஒரு எம்எல்ஏ ஹாஸ்டலில் எதிர்கட்சி தலைவர் யார்? இபிஎஸ். எங்கேயுமே வந்து எடப்பாடி பழனிசாமி படம் சேர்ந்துருக்கிற மாதிரி இல்லவே இல்லை. ஒரு சிறிய அளவு கூட ஒரு போட்டோ இல்லை, எங்கேயுமே இல்லை. சுற்றி ஜெயலலிதாவோட வேலுமணி இருக்கிற போட்டோ தான் இருந்தான். அப்போயே நான் நினச்சேன், இவங்க வந்து இன்னும் எடப்பாடி பழனிசாமியை வந்து தன்னுடைய கட்சி பொதுச்செயலராக ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா கட்சியோட பொதுச்செயலர் பதவி வந்து அதுவும் எதிர்கட்சி தலைவர் சார். எதிர்கட்சி தலைவர் அவர் படத்தை கண்டிப்பாக வைக்கலாம். நீங்கள் ஸ்டாலின் படத்தை ஏன் வைக்கலன்னு நான் கேட்கல. ஸ்டாலின் படத்தை வைக்க நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ ஹாஸ்டலில் நீங்கள் வைக்கணும் அவசியம் இல்லை. அது உங்கள் பிரைவசி தான். ஆனால் உள்ளார்ந்த அன்பு இருந்துன்னா அங்கே கண்டிப்பாக வந்து அன்பு மரியாதை இருந்தால் எடப்பாடி பழனிசாமி வந்து படம் இருக்கும். அன்றைக்கே நான் சொன்னேன் என்னென்ன, அவர் வந்து ஒரு ஏக்நாத் ஷிண்டேவாக ட்ரை பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி பேர்லேயே வந்து ஒரு ஏக்நாத் ஷிண்டேவாக ட்ரை பண்ணாங்க. எடப்பாடி தக்க வச்சுக்கிட்டார் அதை இதை பண்ணி. இதை இன்றைக்கி இப்போ யார் சொல்லுங்கள்? இப்போ வந்து எதிர்கட்சி சிவி சார் யாரோ ஒருத்தர் பயன்படுத்துகிறாங்கல்ல. சிவி சண்முகம் கூட பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி போகாமல் வேலுமணி தான் தள்ளி விடுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வகையான இது மறைமுகமான ஒரு துரோக நடவடிக்கை தான். நீங்கள் ஜெயிச்சு வந்துட்டீங்க, அடையாளமே இல்லாமல் போயிருப்பீங்க சார். முக்கியமாக இன்னொரு கேள்வி, இதை ஸ்கிப் பண்ணிக்கிறனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், கேட்குறேன். விஜய் அவர்கள், மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று பதவியேற்கும் விழாவில் திடீர்னு ஒரு பெரிய சலசலப்பு. கான்வாயோட நடிகை த்ரிஷா அவர்கள் அரங்கத்துக்கு வந்தாங்க. உள்ளே வந்தோடனே அப்படியே எல்லாம் ஏன்னு ஒரு கத்து கைத்தட்டல், அவங்க அப்படியே அழகாக கைத்தட்டினாங்க. எனக்கு அந்த நிகழ்வை பார்க்கும்போது, அந்த நடந்த நிகழ்வை பார்க்கும்போது, எம்ஜிஆர் அவர்கள் முதல்ல இதே மாதிரி அமைச்சரவை பதவியேற்கும்போது ஜெயலலிதா அம்மையார் உள்ளே வந்தாங்க. அதே சாயல், அதே ஃப்ரேம், அதே காட்சியாக நான் பார்க்கல. இதுக்கு நான் வந்து சீரியஸாக பதில் சொல்ல விரும்புகிறேன். நான் ரொம்ப சீரியஸாக பதில் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் கணிப்பு சரியாக இருக்குன்னா, வெறுப்பை நான் விதைக்கலை, என் கணிப்பு சரியாக இருக்குமானால் விஜய்க்கு மெஜாரிட்டி குறைஞ்சதுக்கு காரணமே வந்து கடைசியாக அவருக்கு ஏற்பட்ட இந்த ஒரு பேட் இம்ப்ரெஷன் நான் நினைக்கிறேன். இது வந்து எனக்கு எந்த இதுவும் இல்லை, எந்த வன்மமும் கிடையாது. விஜய் இதை கவனமாக எடுத்துக்கணும் தான் என்னுடைய இது.
எப்படி பார்த்தாலும் விஜய்க்கு வந்து இந்த த்ரீஷாவுடைய அந்த பேச்சு இருக்கு இல்லையா, அவர் திருமணத்துக்கு போனது, அவங்க மனைவி புகார் சொன்னது, இதெல்லாம் வந்து குடும்பத்தில் இருக்கிற சில ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து மனதில் வந்து ஏன் விஜய் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற அந்த பார்வை இருக்குது. நான் வந்து எல்லா மட்டத்துலையும் நான் பார்க்கும்போது எங்கேயோ தருதலைகள் வந்து ஹாய் ஹோயின்னு சொல்லி ஏதோ வந்து கையாட்டுறாங்க. ஆனால் அது வேறு. த்ரீஷாவால் இந்த வெற்றி கிடச்சிதா நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் மனசாட்சிக்கே விட்டுறேன், எல்லாருடைய மனசாட்சி விட. இல்லை, இப்போ விஜய்க்கு 108 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீஷாவால் கிடச்சிதுன்னு சொன்னீங்கன்னா விஜய் இதை விட அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே வார்த்தை சீரியஸாக பேசணும். நான் இந்த 108 எம்எல்ஏக்கள் கிடச்சிது யாராலன்னா த்ரீஷாவால் தான் அப்படின்னு சொன்னால் அது வந்து அசிங்கம். இந்த 108 குறைஞ்சிச்சு, ஏன் வந்து மெஜாரிட்டி கிடைக்கலன்னு சொன்னால் த்ரீஷாவையும் இவரையும் வச்சு பேசுகிறது, இவர் நடந்துக்கிட்ட முறை, இதெல்லாம் தான் வந்து விஜய்க்கு எதிராக முடிக்க தவிர, ஒருவேளை என் கணிப்பு அது தவறாக கூட போட்டோம், விஜய் பிரச்சாரத்தில் தன் மகனும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கூட இளைஞருடைய வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்திருக்கும். என் எண்ணம் அது. அவங்க பண்ணாங்க பண்ணலன்றதுலாம் வேறு எனக்கு தெரியாது. ஆனால் ஒருபோதும் த்ரீஷா வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளி வேர்வையை சிந்தவே கிடையாது. விஜயோட நம்பிக்கை பெற்றிருக்கலாம், விஜயோட அனுதாபத்தை பெற்றிருக்கலாம், விஜயோட அன்பை பெற்றிருக்கலாம். நான் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து அது விமர்சனன்றது அது வேறு. பட் நான் என் கணிப்பு என்னன்னு கேட்டால் விஜய்க்கு மெஜாரிட்டி குறைஞ்சதுக்கு காரணம் பல காரணங்கள். அதில் வந்து ஒரு காரணமாக கூட இது இருக்கலாம். நீங்கள் நான் எந்த குற்றச்சாட்டு வந்து நான் மாறவே இல்லை. இவிஎம் குற்றச்சாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணது, இணையத்தை வச்சு இது எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படியெல்லாம் பண்ணது இன்னும் கூடுதலாக பெற்றிருக்கணும். ஆனால் குறைந்ததற்கு காரணம் த்ரீஷா மீதான விஜய் இணைத்து பேசினா அந்த பேச்சுக்கள், அவருடைய நடவடிக்கைகள். இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது எனக்கு, அதாவது கடந்த முறை வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்கும் போது இந்த பக்கம் துர்கா ஸ்டாலின் அவர்களை காட்டினாங்க. ஒரு ஆனந்த கண்ணீர் வடித்தாங்க. அந்த ஃப்ரேம் வைக்கிறது, ஸ்டாலினோட ஃப்ரேம் வைக்கிறாங்க, அப்படியே துர்கா ஸ்டாலினோட ஃப்ரேம் வைக்கிறாங்க, ரெண்டு பேரும் இணைச்சி காட்டுறாங்க. அதே நேற்று இல்லையே, த்ரீஷா எதுவும் ஆனந்த கண்ணீர்லாம் விடலையே. ஆனந்த கண்ணீர் வடிக்கிறது இல்லையே, ஆனந்த கண்ணீர் எங்கே? உங்கள் பார்வை தான் சரியில்லை. வெறும் கண்ணீர் கூட வெடிக்கல. அங்கங்கே ஊடகங்களில் ஏன் அது மாதிரி காட்டுறாங்க? ஊடகங்களில் வந்து சார், ஊடகங்கள் வந்து பார்வையாளரை கவரணும், பார்வையாளர் கவரத்துக்கு காட்ட தான் செய்வாங்க. அங்கே வந்து இதே நீங்கள் அந்த இடத்துல வந்து சங்கீதா இருந்து அவங்க ஆனந்த கண்ணீர் விட்டாங்கன்னா அதுக்கு வேல்யூ வேறு. இவங்க ஆனந்த கண்ணீர் இல்லை, ஆச்சரியமாக பார்த்தாங்க, ஆச்சரியமாகவும் அதிசயமாக பார்த்தாங்க. அங்கே ஆனந்த கண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கண்ணிலேருந்து வந்துச்சு, அப்பா கண்ணிலேருந்து வந்துச்சு, எஸ்எஸ்சி கண்ணிலேருந்து வந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒரு பார்வை இருக்குது சார், அது சொன்னால் தான் சார் நம்ம கலகம் பண்ணுறான்னு வாங்க சார், அந்த வார்த்தையை சொல்லியிருக்கூடாது. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மகன் சொன்னார்ல விஜய், அதை சொல்லியிருக்கூடாது. அதை சொல்லியிருக்கூடாது. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மகன் நான் அப்படின்னு சொல்கிறதுன்றது வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது தப்பு பண்ணி. ஒரு டைரக்டர் மகன் கூட சொல்லிட்டு போங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மகன் சொன்னார். ரெண்டாவது சரி அப்படி சொல்லியிருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 வார்த்தை வந்து அப்பாவை மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். சொல்லுங்களா சார்? சி ஜோசப்னு சொன்னீங்கல்ல, ஏன் சொல்லுங்கள். முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் சொல்லும் போது சந்திரசேகர், ஜோசப், விஜய்ன்னு சொன்னால் ஏதாவது ஆகிடுமா சார்? எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். புரியுது. சந்திரசேகர்ன்ற பேரை சொல்லாமே. நீ சி ஜோசப்னு சொன்னீங்களே, சி ஜோசப் விஜய்ன்னு நீங்கள் சொன்னீங்களே, சந்திரசேகர் ஜோசப் விஜய்னு சொல்லுங்களேன். அதானே கவுண்டர் கரெக்டு. முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் சொல்லும் போது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நான் எப்படி இதெல்லாம் சொன்னேன்னா இவர் கழகத்தை பண்ணுறாரு, அதை பண்ணுறாரு, இப்போ நம்ம நியாயத்தை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். மனசில் இருக்கிறது பேசிட்டு நம்ம ஃப்ரீயாக இல்லாம். இது இனி விஜய் ஆச்சு அவங்க ஆச்சு. ஆனால் இருக்கிறத சொல்கிறேன் நான். அந்த இடத்துல வந்து அவசியமற்ற த்ரீஷாவை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த வருகைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது, ஊடகங்கள் முக்கியத்துவம் எதனால் ஏன் இதெல்லாம் இப்போ நல்லா தான் இருக்கும். இது இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து நமிக்கும் போது லேசாக அப்படி வந்து சொரியும் போது நல்லாயிருக்கும். அந்த சொரியறதுக்கு நல்லா இருக்குது சொல்லி நல்லா வேகமாக சொரியும் போது ரத்தம் வருது பாருங்கள், ரத்தம் வந்தது பாருங்கள். அப்போ தெரியும் அந்த ரத்தம் வந்து அது புண்ணாகும் போது தான் தெரியும் என்னங்க கையெல்லாம் அப்படி சொறி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு. இப்போ புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும். எம்ஜிஆர் வேறு சார், எம்ஜிஆர் ஜெயலலிதா கொண்டு வந்த காரணமே வேறு சார். அதெல்லாம் பெருசாக விவாதிக்கணும். அப்படி விவாதிச்சா என்னான்னு கேட்டால் எம்ஜிஆரும் விஜயை ஒப்பிடுற மாதிரி ஆகிடும். எம்ஜிஆரும் விஜயும் ஒப்பிட முடியாது. தமிழ்நாடோட மாண்புமிகு ஜோசப் விஜயோட தலைமையில் புதிய சட்டமன்ற பேரவை கூடியிருக்கு. எல்லோருமே புதுமுகங்கள் பதவி ஏற்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க?
இல்லை இது ஒன்றும் பெருசாக சிறப்பாக எதுவும் சொல்லிக்கல சார். குறிப்பிட்டு எதுவும் வந்து ரிமார்க்கபுளாக எதுவும் சொல்ல முடியல. பதவி ஏற்றுக்கிறாங்க, அடுத்தடுத்து நகர்வு பார்க்கலாம். வந்து இவங்க அடுத்த கட்டமாக இவங்க வந்து ஏற்கனவே வந்து ஒரு சின்ன சின்ன சலசலப்பு இருக்குது இல்லையா? தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் வந்து மின்சார கட்டணம் சொல்லி அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. திமுக ஒரே எதிர்வரிசையில் இருக்கிறாங்க. அது சார் இதெல்லாம் நான் சொல்கிறேன் சார், இது எதுவுமே வந்து குறையாக சொல்லலை. ஆனால் இதெல்லாம் மெஜாரிட்டியில் பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய விஷயம். நீங்கள் மைனாரிட்டியில் தானே பண்ணியிருக்கீங்க. மெஜாரிட்டியில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா சரி, இல்லை உங்கள் அணி வெற்றி பெற்று பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. உங்கள் அணியில் நின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெரிய கட்சிக்கு உங்களுக்கு வந்து மைனாரிட்டி குறைஞ்சிடுச்சு, மைனாரிட்டி ஆகிட்டீங்க, அப்போ உங்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து மெஜாரிட்டி கொடுத்தாங்கன்னா அப்போ சரி. இப்போது நீங்கள் மைனாரிட்டியில் உட்காந்துட்டு நான் எதிர்கட்சியில் 2 பேரை உட்கார வச்சிட்டேன்னு சொல்லிட்டு மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே தரீங்க. அவங்க அணியில் ஜெயித்தவங்கள தானே நீங்கள் வந்து கொண்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் அணிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கீங்க, உங்களுடைய மெஜாரிட்டி கொண்டு வந்திருக்கீங்க. இது வந்து பெருமை விஷயம் இல்லை சார், பெருமையான விஷயம் சார். முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, இப்போது விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த மற்ற கட்சிகள், இடதுசாரிகள் 2 சிபிஐ சிபிஎம் மற்றும் விசிகா மற்றும் இந்திய முஸ்லீம் லீக்கு காங்கிரஸ், இவங்களாம் வந்து எந்த வரிசையில் உட்காராங்க? அதுதான் இப்போ இல்லை, கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இருக்கை ஒதுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான இருக்கை ஒதுக்குவாங்களா, இல்லை இவங்க பக்கத்தில் உட்கார வைப்பாங்களான்றதுலாம் கேள்வியாக தான் இருக்குது. இருக்கை ஒதுக்கிட்ட 2 நாளில் தெரிய போகுது. எப்படி இந்த வீக்கில் தெரிய போகுது, அடுத்தடுத்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கை எப்படி ஒதுக்குறாங்கன்றது இனிமேல் தெரியும். பட்டு அதாவது நாளைக்கு தெரிய போதும். அதனால தான் நீங்கள் சொல்லிட்டாங்க எல்லாமே இன்றைக்கி வந்து திட்டமிடல் எதுவும் கிடையாது, இனிமேல் தான் இருக்கை ஒதுக்குறது அப்படின்னு சொல்லி தெரிய வரும். இங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிலைமை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? இப்போ இந்த இடத்துல வந்து உதயநிதி தான் எதிர்கட்சி ரோல் பண்ண போகிறாரு. ஆனால் எதிர்கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேச விட்டுட்டு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி சார்ந்தவங்க எல்லாம் வந்து மிக்சர் சாப்பிட்டாங்கன்னா வேலைக்கு ஆக மாட்டாங்க. இப்போ எதிர்கட்சியோடு போட்டிடணும், ஆளுங்கட்சியை எதிர்க்கணும். 2 ரோல் பண்ண வேண்டியது இருக்குது ஏடிஎம்கே. எப்படி ஆளுங்கட்சியை எதிர்க்கணும், எதிர்கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா முந்தணும். உதயநிதி கூட கேட்கலையா, இபிஎஸ் கேட்டாயா இந்த கேள்வியை? ஆனால் இங்கே அவங்க கட்சிக்குள்ளே பல போராட்டங்களாக அவ்வளோதான் சார். அது எடப்பாடி பழனிசாமி செய்த வினை சார். அது எடப்பாடி பழனிசாமி தன்னை முதன்மை சக்தியாக தன் மட்டுமே வந்து ஒரு வந்து பிரதானமாக தன்னை வந்து நிலைநிறுத்தணும்னு பார்த்தார், ஸ்டாண்ட் பண்ணணும்னு பார்த்தார். அது வினையாயிடுச்சு அவருக்கு. அவருக்கு மெல்ல மெல்ல கட்சியை சுருக்கிக்கிட்டே வந்தார். அது தப்பு தானே. நீங்கள் வந்து செங்கோட்டையெல்லாம் நீங்கள் வந்து நீக்கிடக்கூடாது சார். செங்கோட்டையெல்லாம் அவங்களாம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கணும். இப்போ நீங்கள் எல்லாரையும் ஒதுக்கிட்டா சரி கேட்டால் நமக்கு வந்து எங்கே போய் மாட்டிங்கன்னு கேட்டால் வேலுமணிக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டீங்க. வேலுமணி கரெக்டாக வந்து இவரை பிடிச்சிட்டாரு, சிவி சண்முகத்தை பிடிச்சாரு. இப்போ 2 பேரும் சேர்ந்துப்போம். இப்போ நீங்கள் அடுத்தது என்ன செய்வீங்க? சிவி சண்முகத்தை நீக்கிறீங்க, அடுத்து வேலுமணி நீக்கிறீங்க, இப்படி நீக்கினே போவீங்களா? ஸோ இதுதான் தப்பு. இவர் நல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, அந்த அம்மா சசிகலா வந்தாங்கல்ல, அப்போவே வந்து யார் என்ன சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவங்களோட சேர்ந்துனா அப்போது வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருந்திருக்கும், கிரிப்பு இருந்திருக்கும். அப்போ வந்து ஓபிஎஸ் வெளியே போயிருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, ஒரு பெரிய கட்சியை வந்து இவ்வளோ பெரிய கட்சியை வந்து நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துட முடியும் நீங்கள் நினச்சிங்க. கைக்குள்ளே கொண்டு வரும்போது கேட்டால் கட்சி சுருங்கினா கூட பரவாயில்ல நீங்கள் நினைக்கிறீங்க. அது ரொம்ப ஆபத்து இல்லை. நான் உணர்ந்த வரைக்கும் நான் கேட்டால் கட்சி எப்படி ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம கையில் இருக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம கைக்குள்ளே இருக்கணும். கட்சி நம்ம கைக்குள்ளே இருங்க. அப்போ வெறும் கட்சியை வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நான் கேட்குறேன். எல்லாரும் விலைக்கு போகிறாங்கண்ணா. ஆனால் என்னை கேட்டால் இந்த தருணத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமியோட இருக்கணும், கூட இருக்கணும். இந்த நேரத்தில் அந்த பிளவை பற்றி சிந்திக்கவே கூடாது. கடைசி ஒரு வாய்ப்பாக கூட வந்து வழங்கணும், இருக்கலாம். ஏன்னா இப்போ திமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்கட்சியாக இருந்த திமுகவும் இன்றைக்கி வந்து, அதாவது ஆளுங்கட்சியாக இருந்த திமுக இன்றைக்கி வந்து எதிர்கட்சியாச்சு உங்களோட தான் உட்காடுறாங்க. அப்போ நாளைக்கு அங்கேருந்து கூட அணி மாறலாம், திமுகலேருந்து கூட அணி மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒவ்வொருத்தராக அங்கே தள்ளிட்டே இருக்கிறீங்க. வைத்தியலிங்கத்தை தள்ளு, ஓபிஎஸ்ஸை தள்ளு, இவர்த்து செங்கோட்டையும் கூட அப்படி தான் போயிருப்பார். இது சேகர்பாபுவோட முயற்சி வந்து பயனளிக்கலை, இதுதான் உண்மை. ஸோ அப்போது இது வந்து கட்சிக்கு அப்படி ஜெயலலிதா மாதிரி அரசியல் பண்ணலை. ஜெயலலிதா வந்து பண்ணாங்கன்னா காலில் விழ வச்சாங்க, காலில் விழ வச்சு ஒரு மன்னிப்பு கொடுத்து கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. அசிங்கமாக ஆபாசமாக ஜெயலலிதா விமர்சனம் பண்ண பல முன்னாள் அமைச்சர்கள் காலில் விழுந்து, ஏன் ஜெயலலிதா தலைமுடி வந்து உண்மை கிடையாது டோப்பான்னு சொன்னார். யார்? திருநாவுக்கரசு. யார்? அவர் எல்லோரும் கண்டுபிடிச்சா அவர் என்ன கண்டுபிடிச்சார் பாருங்க. அந்த டைமில் ஜெயலலிதாவுடைய தலைவருக்கு முடி ஒரிஜினல் கிடையாது, அது டோப்பா எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட திருநாவுக்கரசு வந்து பார்த்தீங்கன்னா காலில் விழுந்து ஆசீர்வாதம் கொடுத்து இது மன்னிப்பு கொடுத்து கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. அதை விட மோசமாக விமர்சனம் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க சார்.
அவங்களாம் வந்து அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடைசியாக கெஞ்சினா இருப்பான். ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கெஞ்சி பார்த்தார். எனக்கு ஒன்றுமே வேணாம், ஒரே ஒரு அமைச்சர் பதவி மட்டும் எனக்கு கொடுத்தா போதும், நான் ஒரு மூலையில் இருந்துக்கிறேன்னு கூட சொன்னார். ஆனால் அவர் சேர்க்கல. அதெல்லாம் தப்பு தானே. சர்வாதிகார சிந்தனை வந்து தலை தூக்கிடுச்சு இபிஎஸ்க்கு. அதனுடைய விளைவு தான் வந்து இன்றைக்கி இந்த நிலைமைக்கு போனதுக்கு காரணமே. ஒன்று கட்சியிலே நீங்கள் வந்து நினச்சிட்டிங்கன்னா வந்து உங்களுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறேன்னா எல்லாரையும் நீங்கள் நீக்கிறது பெரிய விஷயம் இல்லை சார். நீக்கிடலாம் சார், நீக்கிறது பெரிய விஷயமா, நீக்கி தள்ளிடலாம் வெளியில் சட்டப்படி. கூட இருக்கிறவங்க சொன்னாலும் கூட நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால் அவங்கள சமாதானம் பண்ணி சேர்த்துக்கணும். ஒரு முறை வந்து கலைஞர்கிட்ட வந்து மதுராந்தக ஆறுமுகம்னு சொல்லிட்டு மாவட்ட செயலர் இருந்தார். அப்போ வந்து செங்கை எம்ஜிஆர் மாவட்டம், செங்கை கிழக்கு மாவட்டம், அப்போ செங்கல்பட்டு மாவட்டம். மதுராந்தக ஆறுமுகன்றவர் ஒரு லீடு தொகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், ஒரு கம்யூனிட்டி வைஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தவர். அப்போ அவர் வந்து சார் ஒரு மாவட்ட நிர்வாகி ஒருத்தனை வந்து ஒரு வலுவான ஒரு நிர்வாகி அவனை நீக்கணும்னு சொல்லிட்டு வராரு. நீக்கணும்னு சொல்லிட்டு வந்தபோது நான் சரி கேட்டேன். ஆனால் அந்த நிர்வாகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டானிக் கொடுக்குறதே கலைஞர் தான். ஏன்னா இவன் ரொம்ப பெரிய சக்தியாக இருக்கிறான் மாவட்ட செயலர், அவனோட அதிகாரத்தை குறைக்கணும்னா இன்னொருத்தர் வளர்த்துடும், இதெல்லாம் கலைஞர் செய்வார். அப்போது ஒருத்தர் ஒரு மாவட்ட நிர்வாகிக்கு நீக்கணும், இது தெரிஞ்சிருது. இவர் மதுராந்தக ஆறுமுகத்துக்கு தெரிஞ்சிருது. நேராக கலைஞர்கிட்ட வராரு. கலைஞர் கேட்டினா சார் இவனை கட்சி விட்டு நீக்கணும்னு சொல்கிறார். கொஞ்சம் பேசி பார்க்குறாரு. ஆனால் வந்து கலைஞர் வந்து எப்படியோ பேசி பார்க்குறாரு. ஆனால் மாவட்ட செயலர் வந்து மதுராந்தக ஆறுமுகம் வந்து ஒத்துக்கலை. நீக்கியே தீரணும். ஏன்னா மாவட்டம் ஃபுல்லாக கட்சி கண்ட்ரோல் வச்சுருக்கிறாரு, நீக்கியே ஆகணுன்றார். அடுத்த நாள் காலையில் நீக்கிட்டார். நீக்கிட்டு வந்து அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா, நீக்கிட்டு அண்ணா வழியில் வராதவர்களை நான் வற்புறுத்த விரும்பவில்லைன்றார். இப்போ இது என்ன சொல்ல வராரு? நீக்கினவருக்கும் குழப்பம், நீக்க சொன்னவருக்கும் குழப்பம். இது அண்ணா வழியில் இன்னார் வந்து நீக்கப்படுகிறார், இது கொடுத்துட்டு அண்ணா வழியை பின்பற்றாதவர்களை நான் கட்டாயப்படுத்த விரும்பவில்லை அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுறாரு. இது உள்ளபடி குழப்பம் யாருக்கு நீக்கிறார். ஆனால் நீக்க சொன்னவருக்கு வேலை முடிஞ்சிடுச்சு, நீங்கள் என்ன வேணால் அறிக்கை விட்டுப்போ அப்படின்னு. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அதுக்குன்னா அதே மதுராந்தக ஆறுமுகம் வந்து வைகோ பிரிஞ்ச போது அங்கே போய் இங்கே போய் அப்படி அழிஞ்சு போயிட்டார். இன்றைக்கி இன்னும் செங்கல்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சி இல்லாமையாக இருக்குது. நான் கேட்குறேன், டிஎம்கே இல்லையா செங்கல்பட்டில்? இன்றைக்கும் வலிமையாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கடந்த இது வந்து இபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் வந்து ரொம்ப ஒரு வரட்டு சர்வாதிகாரியாக இருந்தார். அப்படி இருக்கக்கூடாது. சர்வாதிகாரினா இருக்கலாம், நீங்கள் மொத்தமே உங்கள் கூட இருக்கிற இருப்புகளை அத்தனையுமே நீங்கள் இழந்தீங்கன்னா எப்படி? நீங்களே சொல்லுங்கள். என்னை கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சசிகலா வந்து காலில் விழுந்தீங்களா, எந்த அடிப்படையில் நீங்கள் காலில் விழுந்தீங்களா, சசிகலா வந்தவொடனே கேட்டால் அவங்களோட சேர்ந்து இணைச்சி அவங்களுக்கு ஒரு உரிய மரியாதையை கொடுத்து கட்சியை ஒருங்கிணைச்சி கொண்டு போயிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். இப்போ தென் மாவட்டங்களும் உங்களுக்கு சப்போர்ட் இல்லை, வட மாவட்டங்களும் சப்போர்ட் இல்லை. கேட்டால் எடப்பாடியில் நான் வந்து 90,000 ஓட்டு வாங்கிட்டேன்றேன். அதை வச்சு தான் பண்ணுறது. அவர் எம்எல்ஏவாக நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க சார், கட்சி தலைவராக தொடர்ந்து பேசும். சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இன்றைக்கி திரு மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அமைச்சரவை அமைச்சிருக்காங்க. பார்ப்போம் வருங்காலம் எந்த தமிழ்நாட்டை எப்படி நடத்த போகிறாங்க, வழி நடத்த போகிறாங்க. இனி பேசும். நன்றி. நன்றி சார்.